பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரவணன் நான் இருக்கேன். ஓகேவா? நான் இருக்கேன். நான் வந்து அடுத்த மாசம் வந்து இந்த மாசம் இந்த ஜனவரியில நான் பர்ச்சேஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எனக்கு இன்கமே போட மாட்டாங்க. ஏன் இன்கம் போட மாட்டாங்க? ஏன் அப்படின்னா, இந்த 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 பிசினஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எஃப்எம்சிஜி பொருள். எஃப்எம்சிஜி பொருள்னா என்ன? வீட்டுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய டே டு டே ரன் பண்றதுக்கான பொருட்கள் தான். இந்த பொருட்கள்லாம் ஏதாவது ஒரு குடும்பமாவது வருஷத்துக்கு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்களா? கிடையாது. ஏன் வருஷத்துக்கே சேர்த்து பர்ச்சேஸ் பண்றது இல்ல? ஏன்னா நம்ம வெளிய வேலைக்கு போறோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் இன்கம் தரல. நல்லா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. கூர்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் வந்து மன ரீதியா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து வெளிய வேலைக்கு போறோம். கரெக்ட்டா? மாசம் மாசம் சம்பளம் தராங்களா? வருஷம் வருஷம் சம்பளம் தராங்களா? மாசம் மாசம் சம்பளம் தராங்க. மாசம் மாசம் சம்பளத்த வச்சுக்கிட்டு நீங்க வருஷத்துக்கே சேர்த்தி வீட்டுக்கு தேவையான பொருளா வாங்கிடுறீங்களா? இல்ல மாசத்துக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குறீங்களா? மாசத்துக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்குறோம். ஏன்? ஏன்னா அடுத்த மாசம் திரும்ப சம்பளம் வரும். ஒரு வருஷத்துக்கே தேவையான பொருள் இந்த ஒரு மாசம் சம்பளத்த வச்சு வாங்கிட்டோம்னா, அடுத்த மத்த செலவெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாச சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த மாசம் சம்பளம் வந்தா அடுத்த மாசத்துக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். இந்த மாசத்துக்கு சம்பளம் வரும்போது இந்த மாசத்துக்கான பொருள இந்த மாசத்துக்குள்ள முடியிற மாரி குவான்டிட்டி மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த மாசம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் அடுத்த மாசத்துக்கு வாங்கிக்கலாம். நம்ம 2 மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்தி வாங்க முடியாது. ஏன்னா, அப்ப செலவு அதிகமா பண்ணணும். செலவு அதிகமா பண்ணோம்னா, நம்மளால வந்து மத்த செலவு பண்ண முடியாது. நான் சொல்ல வரது புரியுதா? யாரும் வருஷ கணக்குல வாங்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப எல்லா மக்களும் மாசம் மாசம் வாங்குறாங்க. இப்ப சரவணன் நான் இருக்கேன். வெஸ்டேஜ்ல டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் முடிச்சிருக்கேன். இப்ப நான் ஜனவரி மந்த் இந்த மாசம் பர்ச்சேஸே பண்ணல. மனுஷங்க எல்லாருமே மாசம் மாசம் மனுஷங்க எல்லாருமே மாசம் மாசம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறாங்க. நான் வந்து காமனா சொல்றேன். ஓகேவா? இதுல யாராவது வந்து வாரம் அப்பப்ப கூட வாங்குவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அப்பப்ப வாங்குறாங்க. கரெக்ட்டுங்களா? யாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா வாரம் கூட வாங்குறவங்க இருப்பாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் வாங்க மாட்டாங்க. அப்ப மாசத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பா வாங்கணும். ஓகேவா? புரியுதா? அப்ப இப்ப நான் இந்த மாசம் ஜனவரி மந்த் ஃபுல்லாவே வாங்கல. அப்ப கம்பெனி என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் போன டிசம்பர்ல பொருள் வாங்கியிருக்காரு. அந்த பொருள் வந்து தீர்ந்திருக்கு. ஆனா ஜனவரில அவர் பர்ச்சேஸே பண்ணல. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வீட்ல பொருள் தீர்ந்திருக்கு. அவரு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அண்ணாச்சி கடையில வாங்கிட்டாரு. இந்த மாசத்துல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசத்துக்கு இன்கம் தரமாட்டாங்க. இந்த மாசத்துக்கு இன்கம் ஹோல்ட் பண்ணிருவாங்க. திரும்ப நீங்க அடுத்த மாசம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் அப்ப ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, டைரக்டர் அண்ட் எபோவ் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே குறைஞ்சது அவங்களோட செல்ஃப் பிவி 40 பிவிக்காவது வாங்கணும். 40 பிவிங்கிறது எவ்வளவுங்க? அதிகபட்சம் ரூ. 1500 நினைக்கிறேன். 1400, ரூ. 1500. நம்மளால இப்ப சரவணன் எனக்கு ரூ. 10,00,000 எனக்கு மாசம் வருது. என்னால ஒரு ரூ. 1500 வாங்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. ரூ. 1500 கூட வாங்கலைன்னா கம்பெனி எப்படி இன்கம் தரும்? நம்மள மாரி ஒவ்வொருத்தரும் செல்ஃப் வாங்க தான் அது கம்பெனிக்கு காசு போகுது. அந்த காசுல இருந்து தான் நமக்கு பிரிச்சு தராங்க. ஓகேவா? சரவணன் மட்டும் 40 பிவி 100 பிவிக்கு வாங்கிட்டு மத்தவங்க எல்லாரும் லட்சமா வாங்கல. நீங்க எல்லாருமே அவங்கவங்க செல்ஃப்க்கு தானே வாங்குறீங்க. அவங்கவங்க செல்ஃப்ல இருந்து தான் எல்லாத்துக்கும் இன்கம் வருது. கரெக்ட்டா? அப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் மாசம் வெளிய வாங்குறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகேவா? மாசம் நம்ம வாங்க தான் போறோம். அப்படி வாங்கலைன்னா, அந்த மாசத்துக்கு இன்கம் வராது. அவ்வளவுதான். அதுக்காக ஐடி டெர்மினேட் ஆயிரும், ஐடி போயிருச்சு அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து நீங்க 12 மாசம் வாங்கலைன்னா தான் ஐடி காலி. அதுக்காக தொடர்ந்து 12 மாசம் விட்டுட்டுலாம் நீங்க திரும்ப வந்து பிசினஸ் பண்ணவே முடியாது. நீங்க பிசினஸே விட்டு போயிருவீங்க. கரெக்ட்டா? நம்ம ஜாயின் பண்ணோமா, எவ்வளவு சீக்கிரமா நம்ம அச்சீவ் பண்ண முடியுமோ, அதுதான் நமக்கு வந்து ஈஸி. இவ்வளவு பெரிய கையில லட்டு மாரி இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்பை விட்டுட்டு நம்ம வெளிய போய் கல் உடைக்கணும், மூட்டை தூக்கணும், ஜாபுக்கு போய் இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தட்டிட்டு இருக்கணும்னு யாருக்கா தலையெழுத்தா? ஏங்க எனக்கு தலையெழுத்தா? இந்த மாரி இந்த வாய்ப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் 8, 9 வருஷங்க. டெய்லி 8 மணி நேரம், 9 மணி நேரம் சேர்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி கம்ப்யூட்டரவே ஆன்னு விரிக்க. வெறும் ஒரு அடி கேப்ல உட்காந்துக்கிட்டு கண்ணுக்கும் ஒரு அடி கேப்ல உட்காந்துக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு முதுகு வலி, கண்ணு வலி 8, 9 வருஷம் அந்த வேலையை தான் பார்த்தேன். அதுல ரொட்டேஷனலா நைட் ஷிஃப்ட், டே நைட் ஷிஃப்ட். ஓகேவா? இப்படிதான் உடம்பும் போச்சு, சம்பளமும் இல்ல, சேவிங்ஸ் இல்ல, கடன், இஎம்ஐ, லோனு. கரெக்டா? அதுவும் இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் எக்ஸ்பைரி ஆயிடுவேன். எம்என்சி கம்பெனி, கார்பரேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே வெளியே தரத்திடுவாங்க. ஓகேவா? அந்த 15 வருஷத்துக்குள்ள நம்ம கம்பெனியில இருக்கிற பெரிய லெவலுக்கு போயிடணும். பெரிய லெவலுக்கு எத்தனை பேர் போவாங்க? கரெக்டா? எல்லாரும் 15 வருஷம். அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலகட்டத்துல அடுத்தடுத்து எல்லாருமே வந்து பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு வந்து பொட்டி கடை, மல்லிகை கடை, தேங்காய் வண்டி அப்படி இப்படின்னு போயிருவாங்க. கரெக்டா? ஏன்னா இது மாதிரிலாம் என்னோட ஆபீஸ்ல என் கூட இருக்கிறவங்களாம் அது மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க சைட்ல. கரெக்டா?
அப்ப எனக்கு ஒரு பயம் இருந்தது. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நானும் அந்த கம்பெனில என்னோட உயிர குடுத்து உழைச்சேன். நான் வந்து என்ட்ரி லெவலுக்குள்ள போயி, நான் அடுத்தடுத்த கம்பெனி போயி, நான் வந்து இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு கம்பெனில டீம் லீடரா இருந்தேன். ஓகேவா? எனக்கு கீழ வந்து ஒரு 15, 20 பேர் இருந்தாங்க. அ அடுத்தடுத்த லெவல் மாரி டீம் லீடர் லெவல் வரைக்கும் நான் போனேன். ஓகேவா? அந்த டீம் லீடர் லெவல் போறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. ரூ. 7,500 இன்கம்ல நான் காலேஜ் முடிச்சு ஜாயின் பண்ணேன். 35,000 40,000 இன்சென்டிவ்லாம் சேர்த்தனா 40,000. அந்த ரூ. 40,000 இன்கம் நான் தொடர்றதுக்கு 8 வருஷம் ஆச்சு. ஓகேவா? வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 6வது மாசம் இன்கம் 1,00,000 நான் தாண்டிட்டேன். 1 வருஷத்துக்குள்ளேயே நான் டபுள் கிரவுன் டைரக்டர் அடிச்சுட்டேன். ரூ. 5,00,000 இன்கம் தொட்டுட்டேன். ஒரே வருஷத்துல. ஓகேவா? அதாவது பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கிடைச்சாவே வந்து மூச்சு விடாம தின்னுவான். ஓகேவா? ஆனா பிரியாணி கிடைச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்க. அந்த மாரி தான் என்னோட நிலைமை. ஓகேவா? அப்படிதான் அந்த பிசினஸ் நான் வந்து எடுத்து பண்ணேன். அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ்ல நம்ம வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிஜி பொருள் தான் வாங்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன் உங்க வீட்ல வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது இது எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள இப்ப இருக்கா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல இந்த மாரி பொருட்கள்லாம் வெஸ்டேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் வீட்ல இருந்துச்சா இல்லையா? அதே பொருள தான் நீங்க வாங்க போறீங்க. கடைய மாத்தி வாங்க போறீங்க. ரொட்டேஷனலா வாங்க. இந்த மாசம் இந்த வாரம் வந்து நீங்க வந்து ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது வாங்குறீங்களா? அடுத்த வாரம் வந்து ஃபுட் ஹெல்த் சப்ளிமெண்ட் வாங்குங்க, குக்கிங் ஆயில் வாங்குங்க, அ டீ தூளுக்கு வாங்குங்க, காஃபி தூள் வாங்குங்க. அதுக்கு அடுத்த அடுத்த மாசம் என்ன பண்ணுங்க, அ அக்ரி வந்து வாங்குங்க, இல்ல ஹெல்த் சப்ளிமெண்ட் வாங்குங்க, இல்ல வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, அ என்னது நெயில் பாலிஷு, மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்குங்க. அதுக்குள்ளேயும் வந்து ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றதுலாம் தீர்ந்துருச்சுன்னா, அதுக்கு அடுத்த மாசம் அது வாங்குங்க. அதுக்குள்ளேயும் குக்கிங் ஆயில் தீர்ந்துருச்சுன்னா, அடுத்து வாங்குங்க. நானும் இப்படிதாங்க வாங்கிட்டு இருக்கேன். ஓகேவா? வெஸ்டேஜ்ல என்னங்க பொருள் வாங்குறது அப்படின்னு யோசிச்சா, என்னதான் வாங்குறதுன்னு தான் யோசிக்க முடியும். என்ன வாங்கலாம்? எப்படி நம்ம பிளான் பண்ணி வாங்கலாம்னு அதுக்கும் ஒரு பிளான் போடணுங்க. ஏங்க கம்பெனி வாய்ப்ப மட்டும் தாங்க குடுப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க குடுப்பாங்க. நம்ம தான் அத வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கணும். இதே வாய்ப்புல ஒருத்தர் வந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஏன் அது மாரி யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சிம்பிள். அவங்கள மாரி டைம் குடுக்க மாட்டேங்கிறீங்க, யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாரி ஒரு வாய்ப்புல இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் முக்கியமான ஒரு இது. கரெக்ட்டுங்களா? அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வாங்க முடியுங்க. ரெகுலரா உங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அதாங்க. நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுலருந்து இப்போ வரைக்கும் 1 மாசம் கூட ஸ்கிப் பண்ணலங்க. நான் ஸ்கிப் பண்ணேன்னா, ஸ்கிப் பண்ண முடியுமா? ஓகேவா? நான் ஸ்கிப் பண்ணணும்னே நெனச்சதில்ல. அதனால தான் நான் இங்க இருக்கேன். கரெக்ட்டா? எனக்கு கீழ எல்லா லீடருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு கீழ வர்றவங்களுக்கு புரிய வைங்க. அதான் நான் வந்து சொல்லுவேன்.